நமஸ்காரம். ஓம் மகாஸ்ரீ சர்க்குரு அகத்திய குருவே நமக. இன்னைக்கு நம்ம சத்தியம் தர்மத்தோட பகுதி 2 தான் பார்க்க போறோம். அதாவது எப்படி வந்து ஆட்கொள்வாங்க. மகனே, நீங்க வருவதை நான் இத்தனை நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்ற அசரீரி கஜராஜ சுவாமிகளுக்கு கேட்டதும், ஐயா ஆனந்த கண்ணீர் விட்டதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸா தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நினைக்கிறது, நம்மளுக்கு காதுல கேட்கறது நம்ம பெரும் பண்ண பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப முன்னாடி யார் இருந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி நமக்கு இந்த கலியுகத்துல சொல்றேன் நானு. கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்கன்னா சாய்பாபா இருந்திருப்பாங்க. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடினா பாம்பன் சுவாமிகள் இருந்திருக்காங்க, வள்ளலார் பெருமான் இருந்திருக்காங்க. இங்க நம்மளுக்கு தென் தமிழகத்துல நிறைய சுவாமிகள் இருக்காங்க. அழுக்கு மூட்டை சுவாமிகள் இருக்காங்க, சச்சிதானந்த சுவாமிகள் இருக்காங்க, அப்புறம் நிறைய பேரு. வார்த்தைகளே இல்லை. எப்படி அவங்க எல்லாம் இறைவன் ஆட்கொண்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஒரு அற்புதம் இருக்கும், என்ன ஒரு குவாலிட்டி இருந்தா அவங்கள வந்து இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் கேக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு இப்ப ஒரு மனுஷனோட பெரிய ஒரு சாபம்னா என்ன தெரியுமாங்க? மாயையில் அகப்பட்டு கொஷின் கேக்குறது. கொஷின் கேட்டாலும் அதை எப்படி தெரியுமா கேக்குறாங்க? இவ்வளவு கஷ்டப்படுறேன், கடவுள் அப்ப காப்பாத்தலன்னு அவர் என்ன கடவுள்னு கேக்குறாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க அனுபவிக்கிற அத்தனை இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நீங்களே காரணம். என்னைக்காவது நீங்க சந்தோஷமா இருக்கும் போது கடவுளை வந்து, எவ்வா நான் சந்தோஷமா இருக்கேன், கடவுளை நினைச்சிருப்பீங்களா? ஒரு நிமிஷமாவது நினைச்சிருப்பீங்களா? ஹாப்பியா இருக்கும் போது, வயிறு கொழுக்க சிலிச்சிட்டு இருக்கும் போது, ஆனந்தமா இருக்கும் போது, இல்ல ஏதோ ஒரு உங்களுக்கு 100 கோடி கையில இருக்கும் போது கடவுளோட சும்மா நினைப்பீங்க. ஒரு துன்பத்துல வர மாதிரி நினைக்கிற மாதிரி நீங்க இன்பத்துல கிடைக்கும் போது கடவுளை நினைச்சிருக்கீங்களா? அந்த பக்குவம் நம்மளுக்கு இல்லைல்ல. அதுதான் நான் சொல்றேன். அந்த பக்குவம் இருந்தா கண்டிப்பா இறைவன் நம்மளோட பேசுவாங்க. அவங்க உங்களுக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்துருப்பாங்க. இது எப்படின்னா, நம்ம நிறைய ரீல்ஸ் பார்த்திருப்போம். கிருஷ்ணரை பத்தி ஒரு குழந்தை நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா கிருஷ்ணர் பக்கத்துலதான் இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு நினைக்காது, ஆனா கிருஷ்ணர் பக்கத்துல இருப்பாரு. மறுநாள் நினைக்கும், அந்த கிருஷ்ணரை உணர்வாவா. அதுதான் நினைக்கிற மனது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அததான் நான் இங்க சொல்ல வரேன். அப்போ ஐயா என்ன சொல்றாங்க, கஜராஜ சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம், அங்கு யாரும் இல்லை, கண்மூடி நின்றேன், இது என் உதிரத்தில் வெளிவரும் விளைவு வாக்கு என்பதை அறிந்ததும் மகிழ்ச்சியை ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது விட்டேன். அன்று எனக்கு நிகழ்ந்த பேரானந்தம் பிறருக்கு சொல்ல இயலாத நிலை. அன்றையிலிருந்து தினம்தோறும் அந்த கோவிலுக்கு என் சேவையை செய்ய தொடங்கினேன். இடத்தை சுத்தப்படுத்தி அங்கிருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியும் அங்கு வரும் பக்தர்களுக்கு அந்த தளத்தில் முக்கியத்துவத்தையும் சொல்லி அங்கு நடக்கும் நிகழ்ச்சியை பார்த்து என் அப்பனின் அருளுக்காக ஏங்கி சில நாட்கள் கழித்தேன். இங்க பாருங்களேன், எவ்வளவு அற்புதமா அந்த ஐயா வாழ்ந்திருக்காங்கன்னு. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை நம்மளுக்கே ஒரு அசரீரியா ஒரு அகத்திய பெருமானோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானோ, இல்ல அம்பாலே பேசுறா. அம்மா வந்து பேசுறா, அம்மா என்னப்பா எப்படி இருக்க, ரொம்ப மன நொந்துட்டியா, கஷ்டப்படுறியாப்பா, நல்லா இருக்கியா அப்படின்னு அம்மா பேசுறது உங்களுக்கு கேக்குது. ஆனா மறுநாள்ல இருந்து நம்ம என்ன செய்வோம்? மறுநாள விடுங்க, அந்த அசரீரி கேட்டு அடுத்த நிமிஷம் ஊரு முழுக்க நம்ம தம்பட்டை அடைச்சிருப்போம் இல்லையா? என்கிட்ட கடவுள் பேசிட்டாங்க, என்கிட்ட கடவுள் பேசிட்டாங்க, அந்த ஈகோ தானே இருக்கும். ஆனா இந்த ஐயா பாருங்க, இந்த ஐயா கிட்ட இருந்து கத்துக்கணும். இப்படி இருந்தாதான் அந்த குருவோட கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஆக மொத்தத்துல அந்த ஐயா எதையுமே செருக்கோ, கர்வமோ, ஆணவமோ, ஈகோவோ எதுவுமே இல்லாம தன்னை முழுமையாக கடவுள குருவிடம் அர்ப்பணித்து கொண்டார். அங்க இருக்கிற இடத்த சுத்தப்படுத்திருக்காரு. அதுல இருக்கிற வர மனுஷங்களுக்கு அதோட பெருமைகளை உணர்த்தி, இது வந்து அகத்திய பெருமான், இது லோபமுத்திர அம்மா, இவங்க வந்து உலகம் சமநிலைப்படுத்துறதுக்காக அங்க இருந்து வந்திருப்பாங்க. இந்த ஐயாவோட பெருமைகள் இவ்வளவு இருக்கு, வானளவுக்கும் மேலான மிஞ்சின ஒரு புகழ் வந்து அகத்திய பெருமானோட புகழ்
அப்படின்ற விஷயங்களை பரப்பி தன்னை தாழ்த்திக்கிட்டாங்க. குருவோட கடாட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக. வீட்டில் தியானத்தில் அமர்ந்து இருந்த போது அகத்தியர் எனக்கு சில அறிவுரைகள் சொன்னார். தான் நெருப்பில் இருந்து பிறந்ததாகவும் தற்போது உலகின் மக்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை நல்வழியில் செல்ல பணிபுரிந்து வருவதாகவும் தனக்கு சொன்னார். அது போலவே நான் இதுவரை 10,007 புரியுதா, 10,007 10,007 ஜென்மங்களை எடுத்ததாகவும் பெரிய தவங்களை செய்து ஒரு காலத்தில் அவருடைய அன்புக்குரிய சீரனாகவும் இருந்து கடைசி ஜென்மத்தில் தேவலோகத்தில் இருந்ததாகவும் அங்கு இன்னொரு முறை புவியில் பிறந்து மனிதர்களுக்கு சேவை புரிந்து வர வேண்டும் எனும் ஒரு ஆசையை தெரிவித்ததாகவும் இந்த ஜென்மத்தை நான் எடுத்து இருப்பதாகவும் அகத்திய மாமுனி எனக்கு தெரிவித்தார். புரியுதா? நம்மளாம் கேட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம் 7 பிறவின்னு. மனுஷனுக்கு 7 பிறவிதான். 7 பிறவி எப்படிங்க? 7 பிறவினா உங்களை நீங்க உயிர்ப்பிக்கிற வரைக்கும், உங்களை நீங்க அறியிற வரைக்கும் இந்த பிறவிங்கிற சுழல்ல நீங்க மாட்டிக்கொண்டே இருப்பீர்கள். எப்போ இந்த பிறவியோட தாத்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, மெல்ல மெல்ல குருவோட கடாட்சம், தெய்வத்தோட அனுகிரகத்தின் மூலமா முக்திக்கான வழிகளை நீங்க சீக்கிரமா பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு தான் நீ யார், எதற்காக பிறந்திருக்க, சுற்றத்தார் என்ன, உனக்கும் சுற்றத்தாருக்கும் இல்ல தொடர்பு என்ன, நான் மட்டும் வாழணும், என் குடும்பம் மட்டும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபைன்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காம வானளவு உன்னோட அன்பையும் உன்னோட பண்பையும் வளர்த்து கொள்ளு. பிறருக்கும் அன்பை செலுத்து. எல்லோரிடத்திலும் குருநாதர் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லோரிடத்திலும் சிவம் இருக்காங்கன்னு நினைங்க. எல்லா ஆன்மாவும் சிவத்தோட மறு பிறப்புன்னு நினைங்க. அத அவங்க உணர்ற வரைக்கும் அவங்க பிறப்புகளை எடுத்துக்கொண்டேதான் இருப்பாங்க. இததான் இந்த ஐயா மூலமா நான் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுதான். 10,007 பிறவி எடுத்திருக்கேன்றாங்க. ஆனா இங்க சும்மா 7 பிறவின்றாங்க. புரியுதுல்ல? 7 பிறவினா நீங்க உங்களை புரியுற வரைக்கும் நீங்க இந்த பிறவிகள் கடல்ல அப்படியே நீந்திக்கிட்டே இருப்பீங்க. அகத்திய வழிபாடு என்னும் நூலினை நீ இயக்குவாய் என்று என் மூலமாக என் மனைவிக்கு தெரிவித்து இனி அவ்வப்போது அவர் சொல்லும் வழிமுறைகளையும் அதுபோல் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ஞானத்தை தருவதாகவும் தெரிவித்தார். 3 வருடங்கள் அவர் தந்த உரையாடல்கள் நான் கண்மூடி இருக்கும் போது வந்த சொற்களை என் மனைவி எழுதி வந்தாள். இங்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை என்னவென்றால், நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவன் அல்ல. திரும்ப வாசிக்கிறேன். இங்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை என்னவென்றால், நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவன் அல்ல. தமிழ் எழுத்துக்களை கூட்டி சாதாரணமாக படித்து தெரிந்து கொண்டு இருந்தேனே ஒழிய செந்தமிழில் பேசவோ எழுதவோ அதுவரை எனக்கு கற்க வாய்ப்பு இருக்கவில்லை. ஐயன் பேசும் அழகான தமிழை எழுதி வந்த என் மனைவியோ தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்து வந்திருந்தாலும் கல்லூரியில் படித்தவள் அல்ல. அகத்தியர் உரையாடலை நான் சொல்ல என் மனைவி எழுத இதுவரை சுமார் 700 தாள்கள் எழுதி முடித்தாயிற்று. படிப்படியாக அகத்தியர் பற்றி வெகுவான விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் தானாகவே உண்டாகி வந்தன. ஒரு நாள் அப்பன் அகத்தியர் இவ்வாறு ஒரு உறுதி அளித்தார். முருகனின் வேள்முனையை வைத்து செந்தமிழில் உரைக்க உன்னாவின் மேல் எழுதி அருள் செய்வேன். திரும்ப வாசிக்கிறேன். முருகனின் வேள்முனையை வைத்து செந்தமிழில் உரைக்க உன் நாவின் மேல் எழுதி அருள் செய்வேன். இதுதான் என் அப்பன் அகத்தியர் என் மூலமாக உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை. அறத்துடன் உங்களுக்கெல்லாம் வணங்கி அப்பன் அருளை அடைவீராக என்று கேட்டுக்கொள்கின்றேன். சத்தியம் தர்மத்துக்கு கீழே இந்த விஷயங்களை கஜராஜ சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. நான் என்ன எதுக்காக அப்படின்றத நான் மூலப்பொருளை உங்களுக்கு விளக்கிடணும்ல. அந்த ஐயாவோட தாழ்மையான குணங்களும் ரொம்ப மெச்சிக்கணும் இல்லையா? ஒரு குரு எதிர்பார்க்கறது அதுதான். தன்னை குரு கிட்ட முழுமையா சரணாகதி அடையிறது ஒண்ணு, தன்னோட நான்ற அகந்தையை விட்டு கொடுக்கறது, அப்புறம் அன்பா இருக்கிறது, பணிவா இருக்கிறது,
நல்ல செயல் நல்ல எண்ணத்தோட இருக்கிறது தான் ஒரு குரு விரும்புவாங்க. எந்த குருவா இருக்கட்டும், யாரையுமே பழிச்சு உங்க குரு பெருசுன்னு சொல்லவே கூடாது. அதுதான் நீங்க கொடுக்குற தட்சணை. உங்க குருக்கு கொடுக்குற தட்சணை. எந்த தெய்வத்தையோ எந்த மதங்களையோ நம்ம இழிவா பேசி நம்ம பெருமை அடையக்கூடாது. நடக்கிறது குரு கடவுளோட கையில விட்டுறணும். அவங்க யாரு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். மேலும் இந்த வாய்ப்பு கொடுத்த அகத்திய பெருமான் ஐயாக்கு, கஜராஜ சுவாமிகள் ஐயாக்கு, அருள்தாய் விஜயலட்சுமி அம்மாக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த குரு பூர்ணிமா நாள்ல இந்த ஒரு சத்தியம் தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறத வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? என்னன்னு தெரியல. சத்தியம் தர்மம்னா என்ன? யுதிஷ்டர் ஐயா ஃபாலோ பண்ணாங்க. வழி அவங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க. இல்லைன்னா ராமபிரான் தர்மமா இருந்தாங்க, சத்தியமா இருந்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் கஜராஜ சுவாமிகளை வச்சு உங்களுக்கு சொல்ல முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். மேலும் நம்ம அதுல கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றேன். இந்த ஐயாவே சொல்றாங்க பாருங்க, சத்தியம் தர்மத்தை என் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுல நான் கொஞ்சம் தான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? கஜராஜ சுவாமிகளே கொஞ்சம் தான் ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்ப நம்மளாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். என்ன செய்றீங்களோ நல்லதை செய்யுங்க, நல்லன நினைங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நமஸ்காரம்.